எனக்கு எனக்கு இப்போ எல்லாமே ஞாபகம் வந்துருச்சு. என்னோட பூர்வ ஜென்மத்துல நான் உன்னை ரொம்ப காதலிச்சேன். ஆனா என்னால உன்னை காப்பாத்த முடியல. நீ என்ன ரொம்ப நம்பின. ஆனா உன் நம்பிக்கைய என்னால காப்பாத்த முடியல. என் காதலையும் உன்னையும் நான் இழந்துட்டேன். லேக்கா, எனக்கு உன்னை பார்க்கணும். உன்னை இப்பவே பார்க்கணும். என் கண்ணு முன்னாடி வாய ப்ளீஸ். லேக்கா, லேக்கா, இது இது நீ தானே? என்னோட லேக்கா தானே நீ? காஷ்மோரா, என்னாச்சு? உன்னோட கண்ணுக்கு அவங்க தெரியுறாங்களா? ஆமா, ஆமா ப்ரொஃபசர். உங்க கண்ணுக்கு அவங்க தெரியலையா? நான் உன்னோட கண்ணுக்கு மட்டும்தான் தெரிவேன். இல்லையே காஷ்மோரா, எனக்கு எதுவும் தெரியலையே. ஆனா என்னோட கண்ணுக்கு மட்டும் அவ தெரியறா. ஓகே ஓகே, கூல் கூல், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. நீங்க கம்யூனிகேட் பண்ணிக்கோங்க. உங்களால அவ பேசுறத கூட கேட்க முடியலையா? இல்ல காஷ்மோரா, இப்ப எனக்கு இந்த டிவைஸ்ல இருந்து எந்த ஒரு வாய்ஸுமே கேட்கல. உங்ககிட்ட அந்த ஆன்மா டைரக்டா பேசுது. ஸோ என்னால இத டிவைஸ்ல இருந்து கேட்க முடியாது. நீங்களே உங்க கான்வர்சேஷனை பண்ணுங்க. சந்திரா, உனக்காக நான் இந்த மாளிகையிலேயே ரொம்ப வருஷம் காத்துட்டு இருந்தேன். நீ வருவேன்னு எனக்கு தெரியும். என்ன மன்னிச்சிடலேக்கா. அன்னைக்கு மட்டும் நான் உன்னை தனியா விடாம போயிருந்தா நம்ம ரெண்டு பேருக்கும் அவ்வளவு சோகமான முடிவு நடந்திருக்காது. நான் உன்னை உன்னை சந்தோஷமா பாத்துக்கிறேன்னு உனக்கு சத்தியம் பண்ணி கொடுத்துருந்தேன். ஆனா அந்த சத்தியத்தை என்னால காப்பாற்ற முடியாம போயிடுச்சு. கடைசியில நீ எல்லாருனாடியும் அவ்வளோ கஷ்டப்பட்டு செத்து போயிட்டேன்னு கேள்விப்பட்டதும் என் மனசு ரொம்ப நொறுங்கி போயிடுச்சு. என்னை மன்னிச்சிடு. என்னாலதான் இது எல்லாமே நடந்தது. பரவாயில்ல, முடிஞ்சது முடிஞ்சிடுச்சு. அதை பற்றி நம்ம பேசி இனி எந்த பயனும் கிடையாது. ஆனால் எனக்கு உங்கள் கூட வாழணும், நிம்மதியாக சந்தோஷமாக வாழணும். நான் உயிரோடு இருந்தப்போ வாழ முடியாத அந்த வாழ்க்கையை இந்த வாழ்க்கையிலையாவது நான் வாழணும். ஆமா லேக்கா, எந்த தப்பு பண்ணாது நம்ம ஏன் பிரிஞ்சு இருக்கணும்? எனக்காக நீ இத்தனை வருஷம் காத்துட்டு இருந்திருக்க. நான் மறுபிறவி எடுத்துட்டு வர வரைக்கும் நீ எனக்காக காத்துட்டு இருந்திருக்க. இது எதுவுமே தெரியாம நான் ஏதோ முட்டாள் மாதிரி இருந்திருக்கேன். இத்தனை நாள் நான் வீணடிச்சதே போதும். இதுக்கப்புறம் என்னால உன்னை பிரிஞ்சு வாழ முடியாது. நான் உன் கூட வாழணும். போன ஜென்மத்துல வாழ முடியாத அந்த வாழ்க்கையை இந்த ஜென்மத்துல நான் வாழணும். அதுக்கு என்ன வழி? அதை சொல்லு. சொல்கிறேன், கண்டிப்பாக சொல்கிறேன். நான் உனக்காக தான் கிட்டத்தட்ட 100 வருஷமா இந்த மாளிகைக்குள்ள அடைஞ்சு கிடந்தேன். நான் உன்னை இதே மாதிரி பார்க்கணும், உன்கிட்ட இந்த விஷயத்த சொல்லணுன்றதுக்காக மட்டும்தான் இத்தனை வருஷம் காத்துக்கிட்டு இருந்தேன். நான் சொல்ற மாதிரி நீ பண்ணிடு. அதுக்கப்புறம் உன்னையும் என்னையும் யாராலையும் பிரிக்க முடியாது. நான் இத்தனை வருஷம் காத்திருந்ததுக்கும் நீ ஒரு மறுபிறவி எடுத்துட்டு வந்ததுக்குமான பலனை நம்ம அடைவோம். நம்ம ஒன்னா சேர்ந்து வாழ்வோம். ஆனா அதுக்கு நான் சொல்றத நீ பண்ணணும். சொல்லு லேக்கா, சொல்லு. நீ என்ன சொன்னாலும் கண்டிப்பா அதை நான் செய்வேன். எனக்கு உன் கூட வாழணும். நான் போன ஜென்மத்துல தொலைச்ச அந்த வாழ்க்கைய இந்த ஜென்மத்துல நான் வாழணும். அதுக்காக நான் என்ன பண்ணவும் தயாரா இருக்கேன். அதுக்கப்புறமா தான் நான் ஷாலுவை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சேன். ஷாலுவை முதல்ல அவங்க ஊர் திருவிழால தான் நேர்ல பார்த்தேன். அவ பார்க்க அப்படியே சித்திரலேகா மாதிரியே இருந்தா. அவளை பார்க்கும்போது என்னோட சித்திரலேகாவை பார்க்குற மாதிரியே எனக்கு இருந்தது. ஷாலுவை சித்திரலேகாவோட மாளிகைக்கு வர வைக்கிறதுக்காக நான் தான் அவளுக்கு அவளோட சேனல்ல கமெண்ட் பண்ணேன். சித்திரலேகா மாளிகையை எக்ஸ்ப்ளோர் பண்ண சொல்லி நான் கமெண்ட் பண்ண மாதிரியே ஷாலுவும் அந்த மாளிகைக்கு வந்தா. நான் பிளான் பண்ண மாதிரியே ஷாலுவும் சித்திரலேகாவோட மாளிகைக்கு வந்தா. நான் அவ கூட பழகிறதுக்காக ஏதாவது ஒரு சான்ஸ் கிடைக்காதான்னு எதிர்பார்த்துட்டு இருந்தேன். அதனாலதான் வெளியே வராத சித்திரலேகா வெளியே வந்துட்ட மாதிரி சும்மா அங்க நெருப்பெல்லாம் நானே செட் பண்ணி வச்சு எல்லாரையும் பயமுறுத்தினேன். எல்லாரும் சித்திரலேகா தான் வெளியே வந்துட்டாங்க அப்படின்னு நினைச்சு பயந்தாங்க. ஆனா உண்மையிலேயே சித்திரலேகா அப்ப அந்த மாளிகையில அடப்பட்டுதான் இருந்தா. நான் பிளான் பண்ண மாதிரியே சித்திரலேகாவை அடைச்சு வைக்கிறதுக்காக ஒரு மீடியேட்டர் உதவியை தேடி ஷாலு ஆன்லைன்ல சர்ச் பண்ணா.
அவ கண்ணில் படுற மாதிரி ஏற்கனவே கிரியேட் பண்ணி வச்சிருந்த என்னோட பயோ லிங்க ஆன்லைன்ல ஃபுல்லா ஷேர் பண்ணேன். அது அவளோட கண்ணிலயும் பட்டுச்சு. நான் ஒரு டிரான்ஸ்மிட்டர்னு நினைச்சு அவ என்ன காண்டாக்ட் பண்ணா. இதுதான் சான்ஸ்னு நான் ஷாலு கூட பேசி பழக ஆரம்பிச்சேன். ஷாலுவும் என்ன ஒரு நல்ல ஃப்ரெண்டா அக்செப்ட் பண்ணிக்கிட்டா. எங்க 2 பேருக்குள்ள அந்த பாண்டிங் நல்லாவே இருந்தது. அடுத்து அடைச்சு வச்சிருக்க சித்ரலேகாவை விடுதலை பண்றதுக்காக எனக்கு சிலரோட உதவி தேவைப்பட்டுச்சு. அதனாலதான் சித்ரலேகாவை அடைச்சு வைக்கிறேன்ற பேர்ல ஷாலுவோட ஃப்ரெண்ட்ஸை மாளிகைக்கு கூட்டிட்டு போனேன். அங்க போயிட்டு இந்த பிரச்சனையில விஜய் இன்வால்வ் ஆயிருக்க மாதிரி சும்மா ஃப்ரேம் பண்ணேன். அப்பதான் எல்லாரும் இந்த விஷயத்துல ஆர்வம் காட்டுவாங்கன்றதுக்காக நான் சின்னதா கேம் ப்ளே பண்ணேன். அதை எல்லாரும் நம்பிட்டாங்க. அதுக்கப்புறம் சித்ரலேகா கிட்ட பேசணும்னு சொல்லிட்டு ஓஜா போர்டு விளையாட ஆரம்பிச்சோம். ஆனா அந்த ஓஜா போர்டு பாதியிலே நிறுத்தினது நான் தான். அந்த ஓஜா போர்டு பாதியிலே நின்னதுனால சித்ரலேகா மாளிகையில இருந்து விடுதலை ஆனா. அன்னைக்குதான் அவ முத விடுதலை ஆனா. அதுக்கு முன்னாடி வரைக்கும் சித்ரலேகா விடுதலை ஆகல. அவ அந்த மாளிகைக்குள்ளேயே மாளிகையை சுத்தி சுத்தி வந்துட்டு இருந்தா. என்னது? அதுக்கப்புறமா தான் சித்ரலேகா வெளியே வந்தாளா? அட பாவீங்களா! இவ்வளவு நாளா என்னமோ நான் தான் அவளை வெளியே கொண்டு வந்துட்டேன்னு எவ்வளவு திட்டி இருப்பீங்க. அட பாவி காஷ்மோரா! அப்ப நடந்த எல்லா பிரச்சனைக்கும் எல்லா குழப்பத்துக்கும் அவன் ஒருத்தன் தான் காரணமா? ச்சே, நம்மலாம் எவ்வளவு முட்டாளா இருந்திருக்கோம். நம்ம எல்லாரையுமே அவன் ஒருத்தன் ஏமாத்தி இருக்கான். அப்படின்னா சித்ரலேகா கொஞ்ச நாளுக்கு முன்னாடிதான் அந்த மாளிகையில இருந்து வெளியே வந்திருக்கா. அப்ப அதுக்கு முன்னாடி நடந்த கொலைகள்லாம் யார் பண்ணாங்க? அண்ணா, ஃபுல்லா படிடா. எல்லாமே நான் பிளான் பண்ண மாதிரி கரெக்டா தான் போயிட்டு இருந்தது. ஆனா நடுவுல இந்த விஜய் வந்ததுனால எல்லாமே குழம்பிடுச்சு. ஷாலுக்கு விஜய தான் பிடிச்சிருந்தது. அவ விஜய லவ் பண்ண ஆரம்பிச்சா. ஒவ்வொரு தடவை ஷாலுவும் விஜயும் அவங்க காதலை சொல்லிக்க முயற்சி பண்ணும்போது நான் தான் அவங்கள சேர விடாம பிரிச்சு விட்டுட்டு இருந்தேன். ஆனா ஊருக்கு போனப்ப எப்படியோ அவங்க 2 பேரும் அவங்க காதலை சொல்லி காதலர்களா மாறிட்டாங்க. இதை என்னால தாங்கிக்கவே முடியல. நான் பட்ட இவ்வளவு கஷ்டத்துக்கும் எந்த ஒரு பயனும் இல்லாம போனா எப்படி? நான் என் சித்ரலேகா கூட சேரணும்ல. அதனாலதான் ஷாலுவை கடத்த முடிவு பண்ணிட்டேன். அவளை கடத்தி வச்சு அவளுக்கு எப்படியாவது போன ஜென்ம நினைவுகள் எல்லாம் கொண்டு வரணும். அதுக்கப்புறம் அவளே என்னை காதலிக்க ஆரம்பிச்சிருவா. யாருக்கும் தெரியாம கல்யாணம் பண்ணிட்டு எங்களுக்கான ஒரு வாழ்க்கையை நாங்க வாழ போறோம். இதுக்கப்புறம் ஷாலு அவ குடும்பத்தோட நான் சேர விட மாட்டேன். அட கடவுளே! அப்படின்னா இனிமே எங்களால ஷாலுவை பார்க்கவே முடியாதா? அவன் ஷாலுக்கு நேரம் எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டு இருப்பான்ல. அது எப்படிடா? ஷாலுக்கு போன ஜென்ம நினைவுகள்லாம் வந்துச்சுன்னா கூட அவளால விஜய மறக்க முடியுமா? அவ இப்ப லவ் பண்றது விஜய தானே. அப்படி இருக்கப்ப எப்படி அவளால காஷ்மோராவை கல்யாணம் பண்ணிக்க முடியும்? எனக்கு என்னமோ இந்த காஷ்மோரா பண்ற விஷயங்கள் எல்லாமே ரொம்ப ரொம்ப டேஞ்சரா தோணுது. அதுவும் இல்லாம சித்ரலேகா இப்பதான் ரிலீஸ் ஆயிருக்கா. இதுக்கு முன்னாடி நடந்த கொலைகள்லாம் கண்டிப்பா காஷ்மோரா தான் பண்ணிருக்க வாய்ப்பு இருக்கு. இத பத்தி நம்ம இன்னும் டீட்டெயிலா விசாரிக்கணும். ஷாலு அவன் கடத்தி வச்சிருக்கான். இது ரொம்ப ரொம்ப டேஞ்சர். அவன் ஆளே கொஞ்சம் சரி கிடையாது. அவன் ஷாலு ஏதாவது பண்றது கூட வாய்ப்பு இருக்கு. சார், ப்ளீஸ் சார், அப்படி மட்டும் சொல்லாதீங்க. தயவு செஞ்சு எப்படியாவது ஷாலுவை கண்டுபிடிச்சு கொடுங்க. ஷாலு என்ன சூஸ் பண்றாளோ இல்ல அவனை சூஸ் பண்றாளோ, ஆனா அவ எப்படியாவது அவங்க ஃபேமிலி கூட சேரணும். அவங்க அம்மா பாவம் அவளை நினைச்சு அழுது அழுது ஹாஸ்பிட்டல்ல இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு எப்படியோ இப்ப சித்ரலேகாவும் ஷாலு அப்புறம் காஷ்மோரா கூட தான் இருப்பா. அப்படின்னா அவளை வச்சே நம்மளால அவங்க 2 பேரையும் கண்டுபிடிக்க முடியும். அதுக்கு நமக்கு ஒருத்தவங்களோட உதவி தேவைப்படுது. ஆமா, இப்ப நமக்கு குருஜியால மட்டும்தான் உதவி பண்ண முடியும். நம்ம குருஜியை தேடி கண்டுபிடிக்கணும். அவரை தேடி கொல்லிமலைக்கு போகணும். என்னது, கொல்லிமலைக்கு போகணுமா? அதெல்லாம் வேலைக்கே ஆகாது. இப்ப போய் நம்ம எப்படி அவரை கண்டுபிடிக்க முடியும்? கண்டிப்பா கண்டிப்பா கண்டுபிடிக்க முடியும். எவ்வளவு கஷ்டமா இருந்தாலும் பரவாயில்ல. நான் என் ஷாலுக்காக போவேன். நானும் என் மச்சானுக்காக போவேன். டே விஜய், நானும் வரேன்டா. அப்புறம் நான் மட்டும் இங்க இருந்து என்ன பண்ண? வாங்க, நானும் வரேன். நானும். சாண்டி, என்னாச்சு உனக்கு? ஏன் அப்படி ஓடுற? ஹே சாண்டி, என்ன வாமிட் பண்ற? இரு நானும் வரேன்.
சாண்டி, என்னாச்சு உனக்கு? காலையில சாப்பிட்டது எதுவும் செட் ஆகலையா என்ன? இல்ல கவி, நான் காலையில இருந்து எதுவும் சாப்பிடல. காலையில ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்தேன். அதுக்கப்புறம் டைரி பார்க்கறதுக்காக நம்ம கிளம்பணும். அவ்வளவுதான், நான் எதுவும் சாப்பிடலையே காலையில இருந்து. என்னன்னே தெரியல கவி, ஒரு மாதிரி ரொம்ப டயர்டா ஃபீல் ஆகுது. ஒரு 3 டேஸாவே இப்படிதான், ஒரே வாமிட் வருது, தலை வலிக்குது, தலை சுத்துது, என்னன்னே தெரியல. சாண்டி, நாள் ஏதாவது தள்ளி போயிருக்கா? அட ஆமா, இந்த மந்த் வரவே இல்லையே. ஹே சாண்டி, நீ பிரெக்னெண்டா இருக்க. டே மச்சான் ஆனந்த், இந்த கலவரத்துலயும் எப்படிடா? அதானே, இந்த கலவரத்துல நீ எங்க கூட தானே சுத்திட்டு இருந்த? எப்போ இந்த சம்பவம் நடந்தது? ஓ, அதுவாடா, அன்னைக்கு நம்மலாம் ஹில் ஸ்டேஷன் போயிருந்தோம்ல, ஊருக்கு போனப்ப ஷாலு கூட தண்ணின்னு நினைச்சு சரக்கு குடிச்சிட்டாலே. விஜய் கூட அவகிட்ட போய் பேசி அவங்க 2 பேரும் லவ் ப்ரப்போஸ் பண்ணிக்கிட்டாங்களே. ஆமா, அப்ப நான் கூட சாண்டிக்கு ஷாலு குடிச்சது தெரிஞ்சா பிரச்சனை வந்துரும்னு தனியா கூட்டிட்டு போனல, அப்பதான்டா. அட பாவி, அப்ப நீ காரணமா தான் கூட்டிட்டு போனியா? இச்சி, அப்படிலாம் கிடையாதுடா, பிளான் பண்ணிலாம் கூட்டு போல, அதுவா இந்த மாதிரி அமைஞ்சிடுச்சு, அவ்வளவுதான். டேய் அண்ணா, ரொம்ப சந்தோஷம்டா. ஒரே பிரச்சனையா போயிட்டு இருந்தது, இப்பதான் கொஞ்சமாவது சந்தோஷமான விஷயத்த கேட்டேன். எனக்கு சித்தப்பாவா ப்ரொமோஷன் கொடுத்துட்ட. ஆமாடா, நாங்களே எதிர்பார்க்கல. சரி இரு, நான் போய் சாண்டி பார்த்துட்டு வரேன். நம்ம வீட்டுக்கு இன்னொரு புது உயிர் வரப்போகுது. ஆனா இந்த சந்தோஷத்தை என்னால முழுசா கொண்டாட முடியல. என் மனசு முழுக்க இப்ப என் ஷாலு எப்படி இருக்கா, என்ன பண்றா, நல்லாதான் இருக்காளான்ற குழப்பம் மட்டும்தான். என்னால முழுசா சந்தோஷம் கூட பட முடியல. இந்த மாதிரி நிலைமையில ஆனந்தையும் அண்ணியையும் கூட்டிட்டு போக முடியாது. அப்புறம் கவியும் பாவம் பொம்பளை பிள்ளை, அவளையும் கூட்டிட்டு அலைய முடியாது. இன்னைக்கு நைட்டு நம்மளே கிளம்புறது தான் கரெக்ட். கவி, உண்மையாவ சொல்ற? நான் பிரெக்னெண்டா இருக்கேனா? ஆமா, நீ சொல்ற சிம்டம்ஸ்லாம் வச்சு பார்த்தா நான் சீக்கிரத்துல சித்தியாக போறேன்னு நினைக்கிறேன். ஆனா இருந்தாலும் எதுக்கோ ஹாஸ்பிட்டல்ல போய் ஒரு தடவை செக் பண்ணிட்டு வந்துடலாம். ஈவினிங் போலாம். சரி கவி, ஹாஸ்பிட்டல்ல போய் பார்த்துட்டு வந்துடலாம். இருந்தாலும் ஒரு பிரெக்னன்சி கிட் வாங்கி டெஸ்ட் பண்ணி பார்க்கட்டுமா? பிரெக்னன்சி கிட் தானே, தோ நான் போய் வாங்கிட்டு வரேன். என்ன மாமா, ஒரே ஹாப்பியா இருக்கீங்க போல. ஆமா, இருக்காதா பின்ன, ஒரு குட்டி சாண்டி பிறக்க போறாள்ல. ஏன் குட்டி சாண்டி தான் வேணுமா? குட்டி ஆனந்த் வேணாமா? எனக்கெல்லாம் ஆம்பளை புள்ள தான்ப்பா வேணும். ஏன் 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 ஆம்பளை புள்ளலாம் இல்ல, எனக்கு பொம்பளை புள்ள தான் வேணும். இல்ல என்ன சித்தின்னு கூப்பிட்டு என் கூட ஜாலியா ரீல்ஸ் எல்லாம் போடுறதுக்கு ஒரு ஆம்பளை புள்ள தான் வேணும். ஆஹா, முடியாது முடியாது, எனக்கு அழகா என் சாண்டி மாதிரி ஒரு பொம்பளை புள்ள தான் வேணும். ஐயோ, 2 பேரும் நிறுத்துங்க. முதல்ல கிட்டு வாங்கிட்டு வா, டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் பேசிக்கலாம். அப்புறம் டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு நெகட்டிவ்னு வந்துடுச்சுன்னா ரொம்ப டிசப்பாயிண்ட் ஆயிடும்ல. ஹே சாண்டி, எனக்கு கன்ஃபார்மா தெரியும் இது பாசிட்டிவ் தான் காட்டும். இருந்தாலும் உன் சந்தேகத்தை கிளியர் பண்ணிக்கிறதுக்காக நான் போய் கிட் வாங்கிட்டு வரேன். இது வரைக்கும் என் லைஃப்ல ரொம்ப நிம்மதியா சந்தோஷமா இருந்தேன். ஆனா எப்ப என்னோட பூர்வ ஜென்மத்தை பத்தி தெரிஞ்சுக்கிட்டேனோ அப்பத்துல இருந்து எனக்கு தூக்கமே வரல. எனக்கு ரொம்ப குழப்பமா இருக்கு. என் லைஃபே ஒரு நிமிஷத்துல மாறி போயிட்ட மாதிரி இருக்கு. இப்ப நான் எதை தேர்ந்தெடுப்பேன்? என்னுடைய பூர்வ ஜென்ம காதலியா, இல்ல இப்ப மனசார காதலிக்கிற விஜயா? ஐயோ, எனக்கு தலையெல்லாம் வெடிக்குது. பொதுவா சொல்லுவாங்கல்ல, ஒண்ணு மனசு சொல்றதை கேட்டு நடக்கணும், இல்லைன்னா மூளை சொல்றதை கேட்டு நடக்கணும்னு. ஆனா எனக்கு இப்ப மனசு மூளை எதுவுமே வேலை செய்யல. நான் ரொம்ப டயர்டா இருக்கேன். எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. எனக்கு ரொம்ப குழப்பமா இருக்கு. கடவுளே, நீதான் எனக்கு ஏதாவது ஒரு வழி சொல்லணும். நான் இப்ப எதை தேர்ந்தெடுப்பேன்? நான் இப்ப என்ன பண்ணுவேன்? எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. ஷாலு,
என்னாச்சு? ஏன் ஒரு மாதிரி சோகமா உட்காந்துட்டு இருக்க? உடம்பு ஏதாவது சரியில்லையா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் நல்லா தான் இருக்கேன். இல்லையே, நல்லா இருக்கேன்னு உன்னோட வாய் மட்டும்தான் சொல்லுது. ஆனா உன்னோட முகத்தை பார்த்தா ஏதோ கவலையா இருக்க மாதிரி இருக்கே. என்ன ஷாலு, என்கிட்ட சொல்லு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் நல்லா தான் இருக்கேன். ஷாலு, எனக்கு உன்னோட நிலைமை புரியுது. இவ்வளோ நாள் உண்மை தெரியாம நீ ஒரு லைஃப்ல நிம்மதியா வாழ்ந்துட்டு இருந்த. ஆனா எப்போ உனக்கு உன்னோட போன ஜென்மத்தை பத்தி எல்லாமே தெரிஞ்சிருதோ அப்பத்துல இருந்து உன்னோட மனசுல ரொம்ப குழப்பமா இருக்கும்னு எனக்கு புரியுது. சொல்லப்போனா எப்ப எனக்கு நம்மளோட போன ஜென்மத்தை பத்தின உண்மை தெரிய வந்ததோ அப்ப எனக்குமே அப்படிதான் ஃபீல் ஆச்சு. ஒரு மாதிரி குழப்பமா இருந்தது. ஆனா முத உன்னை பார்க்குறப்போ எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சி போயிடுச்சு. நான் உன்னை உண்மையிலே காதலிக்க ஆரம்பிச்சிட்டேன். இது போன ஜென்ம பந்தமா இல்லை என்னன்னு எனக்கு தெரியல. ஆனா எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும் ஷாலு. நான் உன்னை ரொம்ப லவ் பண்றேன். உனக்கு ஒரு டவுட் இருக்கலாம், என்னடா இவ்வளோ லவ் பண்றேன் அப்படி இப்படின்னு சொல்றான், நம்மளை பத்தி இவனுக்கு எதுவுமே தெரியாது, அப்படி இருக்கப்ப எப்படி இவன் லவ் பண்றேன்னு சொல்றான், போன ஜென்மத்துல லவ்வரா இருந்ததுனால மட்டும்தான் அப்படி சொல்றான்னு உனக்கு தோணலாம். உண்மையை சொல்லணும்னா நீதான் என்னோட முதல் காதல் ஷாலு. நான் இது வரைக்கும் யாரையும் லவ் பண்ணதில்லை. எனக்கு யார் மேலேயும் இந்த மாதிரி ஒரு ஃபீலிங் வந்தது கிடையாது. ஆனா உன்னை ஃபர்ஸ்ட் பார்க்குறப்ப எனக்குள்ள ஏதோ ஒன்று டிஸ்டர்ப் பண்ணுச்சு. இப்போ வரைக்குமே நான் உன் கண்ணை அவ்வளோ லைக் பண்ணுறேன். நான் உன்னை ரொம்ப லவ் பண்ணுறேன். நான் உன் கூட சந்தோஷமாக வாழணும்னு ஆசைப்படுறேன். எனக்குன்னு யாருமே இல்லை ஷாலு. நான் ஒரு அனாதை. ஆனால் என் வாழ்க்கையில் நீ இருந்தால் நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். போன ஜென்மத்தில் எப்படி உனக்குன்னு யாரும் இல்லைன்னு நீ ஃபீல் பண்ணியோ, இந்த ஜென்மத்தில் எனக்குன்னு யாரும் இல்லைன்னு நான் ஃபீல் பண்ணுறேன். நீ என்னை ஏற்றுப்பியா ஷாலு? நீயும் நானும் கல்யாணம் பண்ணிக்கணும். கல்யாணம் பண்ணிட்டு ஒன்றா இணைஞ்சு வாழணும். நம்ம 2 பேரும் ஒன்று சேர்ந்தா மட்டும்தான் உன்னுடைய போன ஜென்மம், அதாவது சித்ரலேகாக்கு முக்தி கிடைக்கும். அது வரைக்கும் அவ பேயாதான் அலைஞ்சிட்டு இருப்பா. உன்னுடைய ஒரு முடிவில் தான் எங்கள் 2 பேரோட வாழ்க்கையும் இருக்கு. நம்மளுடைய முன்ஜென்ம காதலும் இருக்கு. ஏன் ஷாலு, உனக்கு கொஞ்சம் கூட என் மேல லவ்வே வரலையா? ஏன் அமைதியாவே இருக்க? ஒரே ஒரு தடவை கூட உன்னால நம்மளோட போன ஜென்மத்தை ஃபீல் பண்ண முடியலையா? போன ஜென்மத்துல நம்ம எவ்வளோ காதலிச்சோம். என்னால இப்ப வரைக்குமே அந்த காதலை ஃபீல் பண்ண முடியுது. உன் கண்ணை பார்க்குறப்ப எனக்கு போன ஜென்மத்துல உன்னை பார்த்த அந்த ஞாபகங்கள்லாம் அப்படியே இருக்கு. என்னுடைய 2 ஜென்ம வாழ்க்கையும் உன் கூட சேர்ந்து வாழணும்னு தோணுது. அத்தனை காதலையும் நான் உனக்கு கொடுக்கணும் ஷாலு. காஷ்மோரா, நீ சொல்றது எனக்கு புரியுது. ஆனா என்னால எதுவுமே ஞாபகப்படுத்தி பார்க்க முடியல. எனக்கு என்னன்னு தெரியல, ரொம்ப குழப்பமா இருக்கு. எனக்கு தலைலாம் ரொம்ப வலிக்குது. அதுவும் இல்லாம நான் ரொம்ப நாளா இந்த வீட்டுக்குள்ளேயே அடப்பட்டு இருக்க மாதிரி இருக்கு. ப்ளீஸ் என்னை எங்கேயாவது கொஞ்சம் வெளியில கூட்டிட்டு போறியா? எனக்கு மைண்ட் கொஞ்சம் ஃப்ரீ ஆகணும். என்னால இங்க மூச்சு கூட விட முடியல. சரி ஷாலு, எனக்கு உன்னோட நிலைமை புரியுது. நீ நல்லா டைம் எடுத்து நல்லா யோசி. உனக்கே புரியும். உன்னை வெளியில நான் கூட்டிட்டு போறேன். எங்க போலாம்? பார்க் போலாமா? சரி, நீ ரெடியாக, நான் பார்க்கு கூட்டிட்டு போறேன். தேங்க்ஸ் காஷ்மோரா. தேங்க்ஸா? வாழ்க்கை ஃபுல்லா என் கூட வாழ போற, இதுக்கு எதுக்கு தேங்க்ஸ்? உன்னோட குழப்பம் எனக்கு புரியுது ஷாலு. ஆனா கடைசியில நீ என்னதான் சூஸ் பண்ணுவேன்னு எனக்கு தெரியும். ஏன்னா நீயும் என்ன லவ் பண்ண ஆரம்பிச்சிட்ட. அதை நான் எப்போவும் உன் கண்ணில் பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். கண்டிப்பா நீ உன் குழப்பத்தை எல்லாம் மீறி உன் காதலை என்கிட்ட சொல்லுவ. நான் அது வரைக்கும் காத்துட்டு இருப்பேன். உன் கூட நான் அப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும் அந்த மாதிரிலாம் எனக்கு ஆசை கிடையாது. உன்னை எப்பயும் இதே மாதிரியே நான் பார்த்துட்டு இருக்கணும். எப்பயுமே உன்னை காதலிச்சுட்டு இருக்கணும். பதிலுக்கு நான் எதுவுமே எதிர்பார்க்கல. நீ என் கூட இருந்தா மட்டும் போதும். இடைவெளி எதற்கு சொல், நமக்கு முன்னாரம் ஒரு முறை விடுமுறை எடுத்தால் என்ன? என்னை தீண்டக்கூடாதென வானோடும் சொல்லாத வங்கக்கடல், என்னை ஏந்த கூடாதென கையோடு சொல்லாத புல்லாங்குழல், நீ தொட்டால் நிலவினில் கரைகளும் நீளுமே, விழிகளில் வழிந்திடும்
அழகு நீர்வீழ்ச்சியே எனக்கு நீ உனை தர எதற்கு ஆராய்ச்சியே. ஐயோ ஒரே ஆர்வமா இருக்கே. இந்த சாண்டி வேற போனா போனா இன்னும் ஆளே காணும். அவகிட்ட கிட்டு கொடுக்குறப்ப பாசிட்டிவா தான் இருக்கும்னு நானும் சொன்னேன். இருந்தாலும் உள்ளுக்குள்ள கொஞ்சம் பயமா தான் இருக்கு. ஆனா பாசிட்டிவா தான் வரும்னு நம்புறேன். கடவுளே பாசிட்டிவா தான் இருக்கணும். சாண்டி சாண்டி ரிசல்ட் வந்துடுச்சா? என்ன வந்தது? 2 கோடு தானே? பாசிட்டிவா? 2 கோடு தானே இருக்கு. ம் ஆமா ஆனந்த், நீ அப்பாவுக்கு போற. வா வா என்னுயிரே மீண்டும் ஒரு ஜனனம் கொடு. வாடா என் மகனே தந்தை என பதவி கொடு. சிறியவன் தான் உலகின் சாண்டி நீ எனக்கு எவ்வளவு பெரிய குட் நியூஸ் சொல்லியிருக்க தெரியுமா? இந்த உலகத்திலே ரொம்ப சந்தோஷமான ஒரு மனுஷனா அது இப்ப நான் மட்டும்தான். அவ்வளவு சந்தோஷமா இருக்க. நீ என் வாழ்க்கைக்கான அர்த்தத்தையே என்கிட்ட கொடுத்துட்ட. நான் உன்னை ரொம்ப லவ் பண்றேன் சாண்டி. ஐ லவ் யூ. நானும் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் ஆனந்த். நான் இதை எதிர்பார்க்கவே இல்லை. ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நம்ம 2 பேருக்காக, நமக்காக ஒரு உயிர் வரப்போகுது. உன்மடி